வெல்கம் டு மிட் நைட் பயம். இந்த ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் அம்மா, பையன், அண்ணி 3 பேரும் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ கார்த்திக் சொன்னேன், என்னம்மா சாம்பாரில் உப்பே போட மாட்டேன்னு சொன்னான். அதுக்கு அம்மா சொன்னாங்க, உன்னோட அலப்பறை தாங்க முடியாது, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ளே பேய் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி வாயை மூடில் ஒரு பேய் உள்ளே உருட்டிட்டு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணி சொன்னாங்க, நம்ம வீட்டு பூனை இந்த பாத்திரத்தையெல்லாம் உருட்டி இருக்குன்னு சொன்னாங்க. கார்த்திக் சொன்னால், இது பூனை உருட்டுற மாதிரி தெரியலன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா செவுத்துல ஏதோ எழுதி இருந்துச்சு, மேலே இருக்கிற ரூம்குள்ளே மட்டும் போகாதேன்னு. அவங்க அம்மாட்ட கேட்குற, அம்மா அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா பழைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்காக ஒரு பொண்ணு இறந்துட்டா. அந்த பொண்ணு அந்த ரூமில் தான் ஆவியாக சுற்றிட்டுருக்கு. இத்தனை நாள் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் கார்த்திக் டென்ஷன் ஆகி கத்துறா, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லு, பேயெல்லாம் நம்ம மேலே பிடிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் கார்த்திக் மேலே ஏறி போகிறான். இன்றைக்கி பேயை நானான்னு பார்த்துக்கிறேன், இந்த பேய் மட்டும் என் கையில் கிடச்சா அம்மிக்கல்ல போட்டு அரைச்சிருவேன்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறா. இப்போ அப்புறம் கார்த்தியோட அம்மா சொன்னாங்க, கார்த்தி மேலே தனியாக போகாத, பேய் ஏதாவது ஒன்று பண்ணிட போகுது. அதுக்கு அண்ணி சொன்னாங்க, ஆமாம் பையனே தனியாக போயிட்டுருக்க, நீ மட்டும் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது, வா எல்லோரும் போய் பார்க்கலாம். அவங்க மேலே மொட்டை மாடிக்கு போனது ரூமோட கதவு தானாக திறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அண்ணி சொன்னாங்க, என்னத்தான் நீ வீடு கட்டி வச்சுருக்க, பேய் வீடு கட்டி வச்சுருக்கிற, இந்த வீட்டில் என்னாச்சும் வாழ்வானா, இத்தனை வருஷமாக இந்த பேய் வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், என் தலையெழுத்து இங்கே வாக்கப்பட்டு வந்துட்டேன் சொன்னாங்க. அதுக்கு கார்த்திக், அண்ணி கொஞ்சம் கம்முன்னு இருங்க அண்ணி, நானே பேய் பயத்தில் கை காலில் நடுங்கிட்டு கிடக்குது, நீங்கள் வேறு வாக்கப்பட்டு வந்துட்டேன், வாக்கப்படாமல் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் ரூமை திறக்கிறா. ரூம் ஃபுல்லாக ஒரு அட்டறையாக பார்க்குறக்கே பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்த்திக் அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, இத்தனை நாள் இந்த ரூம் நீ ஓப்பன் பண்ணியா இல்லையா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, நான் ரூமை ஓப்பன் பண்ண வேண்டாம், டெய்லி மார்னிங்கு நைட்டு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு வெளியே ஓடி வந்துடுவேன். அடப்பாவி அம்மா, இத்தனை நாள் இது தெரியாமல் என்கிட்ட மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி கார்த்திக் கோபமுக்கு தானே, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அம்மா, பேயவே வளர்த்திட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே வச்சு 20 வருஷமானு கத்துறா. உள்ளே போய் பார்த்தா ஒரு பொண்ணோட ஃபோட்டோ செவத்தில் தொங்கிட்டு இருந்துச்சு. இது என்ன இந்த பொண்ணு இங்கே தொங்கிட்டு கிடக்குதுன்னு சொல்லி கார்த்திக் கத்துறா. வீடை கொஞ்சமாவது சுத்தமானோன்னு, அதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டே இருந்தேன்னா எப்படி வீட்டை சுத்தம் பண்ணணும்னு கத்துறா. தெரியுமா, எனக்கு தூக்கம் வருது, நம்ம போய் தூங்கலான்னு சொல்லிட்டு கார்த்திக்கு போய் தூங்க போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு கார்த்திக் திடீர்னு பேயாக மாறிட்டா. என்னோட பொண்ணை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வான்னு கார்த்திக் கத்த ஆரம்பிச்சிட்ருக்கா. அவங்க அம்மாடே கார்த்திக்கு கம்முன்னு இருடா, உனக்கு பேய் பிடிச்சிருச்சு, அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த பேய் இருக்கிற வீட்டுக்குள்ளே நீ போகாத, நீ எங்கே கேட்கவே மாட்ற. அதுக்கப்புறம் அண்ணி அந்த செகண்டில் என்ன ஆத்தா கத்திகிட்டே இருக்கிறீங்க, பேய் தானே பிடிச்சிச்சு, நாளைக்கு போய் மந்திரவாதியை பார்த்து சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மந்திரவாதியை பார்க்க போனாங்களா இல்லையான்னு தெரியணுமா, பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை.